வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான சூப்பர் 30 அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். ஒரு 30 கொஸ்டினில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் இந்த 30 கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் படிக்கிறது மூலியமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நிச்சயமாக நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஸோ விகிதம் மற்றும் விகித சமம், சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். If m is to n is equal to 9 is to 6, then what is the value of m plus n, m minus n? சரியா? m is to n அப்படிங்கிறது 9 is to 6 எனில் m plus n, m minus என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2024 கேட்ட கொஸ்டின், ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ m is to n வந்து 9 is to 6 அப்படின்னா நம்ம m is to n எப்படி எழுதலாம், m by nன்னு எழுதலாம், கரெக்டு தானே? ஸோ அப்போ என்ன போடுவீங்க, 9 by 6ன்னு போடுவீங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து என்னது, எம்மோட வேல்யூ வந்து 9, என்னோட வேல்யூ வந்து என்னது 6, சரியா? ஸோ ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம், சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம். ஸோ இதை இன்னும் சுருக்கிக்கலாம். அப்போ 3 9 3 6 சுருக்கிட்டு அப்ளை பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஆன்சர் எடுத்துடலாம், சரியா? அப்போது எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2, கரெக்டாக? அப்போ எம் ப்ளஸ் என்ன அர்த்தம், 3 + 2. எம் மைனஸ் என்ன அர்த்தம், 3 - 2. அப்போ 3 + 2 நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 3 - 2 நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 5:1 இருக்கும், சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If 45% of x is equal to 15% of y, when what is the value of x is to y? சரியா? Then what is the value of x is to y? x-இன் 45%, y-இன் 15% என்றால் x is to y-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை மேத்தமெட்டிக்கலாக என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ண தெரியணும், சரியா? இது பாருங்கள், 45% of x, சரியா? அப்படின்னா 45% of 45 டிவைட் பை என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க. இந்த ஆஃப்னா என்ன போடணும், நம்ம இன்ட்டு போடணும். ஆஃப்னா என்ன போடுவீங்க, இன்ட்டு, சரியா? எக்ஸு போட்டாச்சா, இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, ஈக்குவல் போடுவோம். எதுக்கு இருக்குதா, 15% என்ன போடுவீங்க, 15 டிவைட் பை 100, சரி? ஆஃப்னா என்ன பண்ணணும், இன்ட்டு போடணும், ஒய். அந்த ஒய் அப்படியே போட்டால் போதும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க எக்ஸ் இஸ் டு ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னுன்னா நம்ம தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுன்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு போடுவோம், சரியா? இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஆஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு போடுவோம். போன் மாஸ் ரூல்லே நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இதில் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால காமன் டைம் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 1 15 15, 3 15 45. அப்போ நமக்கு என்ன இருக்கும், 3x is equal to y-ன்னு இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, x/y கேட்டிருக்காங்க, x/y கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே போகும்போது டிவிஷனாக மாறும், கரெக்டாக? இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷனாக மாறும். அப்போ x/y போட்டாச்சா, இங்கே என்ன இருக்குது, 1. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்போது டிவிஷன் போட்டிங்கன்னா என்ன போடுவீங்க, 1/3. அப்போ x/yயோட வேல்யூ வந்து என்னது, 1/3, சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்டு கொஸ்டின். The ratio of copper and zinc in brass is 25:12. How much amount of copper will be there in 370 kg of brass? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? அதாவது ஒரு பித்தளையில் செம்பு மற்றும் துத்தநாகத்தோட விகிதம் 25:12 இருக்குதான். மொத்த விலை எவ்வளோ வந்துருக்கு, 370 கிலோ இருக்குது. அப்போது அதில் அந்த காப்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காப்பரோட ரேஷியோ, இது வந்து சிங்கோட ரேஷியோ. ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தம் எவ்வளவு, 37. அப்போ ரேஷியோனாலே மடங்கு நமக்கு தெரியும், அப்படி தானே? அப்போது 37 மடங்கு தான் எவ்வளோ கிலோகிராம், 370 கிலோகிராம். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு, 10 கிலோகிராம். ஒரு மடங்கு எவ்வளவு, 10 கிலோகிராம். நம்மகிட்ட காப்பர் தானே கேட்டிருக்காங்க. காப்பர் எத்தனை மடங்கு இருக்குது, 25 மடங்கு இருக்குது. அப்போது 25 × 10 நமக்கு எவ்வளோ இருக்கும், 250 கிலோகிராம் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 4m is equal to 5n is equal to 20c, then what is the value of m is to n is to c அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ 4m = 5n = 20c இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த வேல்யூக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 4, 5, 20 வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 5 எடுத்திங்கன்னா 4 போட்டிங்கன்னா 1 5 5 4 5 20, திரும்ப 4 போட்டிங்கன்னா 1 1 1 ஆயிரும். அப்போ 5 × 4 எவ்வளவு? 20. அப்போ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. இப்போ இந்த 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சிஎம் 20 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 4 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 20 வரும். இந்த 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 20 வரும். இந்த 20 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 20 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 5:4:1 தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If x = 3/8y and y = 3/4z, then what is the value of x:y:z சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3/8y, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/4z. அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு வரும்போது டிவிஷனாக மாறும் கரெக்டாக. அப்போ x/y = என்ன இருக்கும்? 3/8 இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ y/z = என்ன போடுவீங்க? 3/4. அப்போ x/yன்னு அர்த்தம் வந்து என்னது? x:y. x:y என்ன அர்த்தம்? 3:8. அதே மாதிரி y:z எவ்வளவு? 3:4. நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஷார்ட்கட்டில் செய்யும்போது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 × 3 எவ்வளவு? 9. கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 × 8 எவ்வளவு? 24. கீழே மல்டிப்ளை பண்ணிங்க 8 × 4 எவ்வளோ கிடைக்கும்? 32. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? அப்போ 9:24:32. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷியோ? சரியா? பின்வருவனவற்றில் எது வந்து ஒரு சிறிய விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8/9 = 2/5 = 7/11. இதில் எது சின்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். சரியா? இப்போது கம்பேர் பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 8 40. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 × 2 18. இது ரெண்டில் சின்னது இந்த 18 தான். அப்போ இதை நம்ம விட்டுறலாம். இதை விட்டதுக்கப்புறம் அடுத்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுங்கள்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 2 × 11 எவ்வளவு? 22. 5 × 7 எவ்வளவு? 35. இப்போ இது ரெண்டில் எது சின்னது? இதுதான் சின்னது. இது சின்னது கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ 2/5 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். 2/5னா வந்து எது ஆன்சரு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? செவன்த் கொஸ்டின் பாருங்கள். மார்க்ஸ் ஆஃப் 2 candidates J and K are in the ratio 15:17. If the marks of J are 300, then what will be the marks of K அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? J and K 2 மார்க் இருக்குது. J and K அவங்களோட மார்க் எவ்வளோவா? 15:17 இருக்குது. சரியா? இதில் ஜேயோட மார்க் வந்து 300. J எத்தனை மடங்கு? 15 மடங்கு. இந்த 15 மடங்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. சரியா? மடங்கு வேறு, நம்பர் வேறு, தெளிவாக இருங்க. அப்போ 15 மடங்கு 300 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளவு? 20. அப்போ ஒரு மடங்கு 20 அப்படின்னா அந்த 17 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 17 × 20 34, 340. ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ ரேஷியோனா மடங்கு வேறு, நம்பர் வேறு. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சரியா? நீங்கள் செயின் ரூல் போட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ 15 மடங்கு வந்து 300 அப்படின்னா 17 மடங்கு எவ்வளவு? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 90 is divided into 2 parts in the ratio 2:3, then what are the value of 2 parts சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 90 பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. 2 மடங்கு 3 மடங்குன்னு பிரிக்கிறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் 2 பார்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 5 மடங்கு தான் எவ்வளவு? 90. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கும்? 1 5 5 40னா 8 5 40.
அப்போ ஒரு மடங்கு 18 அப்படின்னா 2 மடங்கு 36, 3 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 54. சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7200 is divided among PQ and R in the ratio of 1/2 ratio, 4 ratio, 3/2 respectively. What is the share of R? அதாவது 7200 அப்படிங்கிறது 1/2 ரேஷியோ, 4 ரேஷியோ, 3/2 அப்படிங்கிற விதத்தில் பிக்யூஆருக்கு என்ன பண்ணுறாங்க? பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ஆரோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/2 ரேஷியோ, 4 ரேஷியோ, 3/2. கரெக்டாக? அப்போ டிவைட் பை 1 போடுவீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து ஒரே ரேஷியோவை முதல்ல மாற்றுவோம். அப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். சரியா? அப்போ 2 × 1 2. அப்போ மேலே 1 × 1 எவ்வளோ கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். 1 × 2 2. அப்போ மேலே 4 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 × 1 2, மேலே 3 × 1 எவ்வளோ கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போது 9 3 12. ஸோ இந்த 12 மடங்கு தான் எவ்வளவு? 7200. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோனா 5 12 60னா 6 12 72 0. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 600. கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஆரோட ஷேர் என்னன்னு கேட்காங்க. அப்போ ஆரோட ஷேர் எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 600 அப்படின்னா 3 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 1800ன்னு இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If rupees 7000 is distributed among A, B, C such that A is to B கொடுத்துருக்காங்க, B is to C கொடுத்துருக்காங்க, find the share of A. சரியா? அதே மாதிரி கொஸ்டின் தான் இது. இப்போ A is to B வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 2 is to 3. B is to C கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 4 is to 5. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ரேஷியோவாக மாற்றணும். அதாவது A is to B is to Cயாக மாற்றணும். எப்படி நமக்கு ரேஷியோவில் கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ரேஷியோவாக மாற்றணும். ஏன் மாற்றணும் அப்படின்னா இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்குது, 4 மடங்கு இருக்குது. அப்படி தானே? 3 மடங்கு இருக்குது, 4 மடங்கு இருக்குது. அப்போ ஒரே இதுக்கு 2 வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம செய்ய முடியாது. அப்போ ஒரே வேல்யூவாக மாற்றினா தான் செய்ய முடியும். அதுக்காக தான் நம்ம A is to B is to Cயாக மாற்றுறோம். சரியா? ஸோ என்ன பண்ணுவீங்க? மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2 × 4 8 மடங்கு, 4 × 3 12 மடங்கு, 3 × 5 15 மடங்கு. அப்படியா? அப்போ A is to B is to C வந்து 3 இதாக இருக்கும் நமக்கு. அப்போ 12 8 20, 20 15 35. அப்போ 35 மடங்கு தான் நமக்கு எவ்வளவு? 70,000. சரியா? அப்போ ஒரு 35 35, 2 35 70னா 2000. ஒரு மடங்கு எவ்வளவு? 2000. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஷேர் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ ஏ எத்தனை மடங்குனா 8 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 2000னா 8 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 16,000 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the sum of two numbers is equal to 6 times their difference, then find the ratio of the two numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Sum of two numbers is equal to 6 times their difference. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது அதை கொடுத்துருக்கதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்ற தெரியணும். சரியா? 2 எண்களின் கூட்டுத்தொகை. கரெக்டாக? 2 எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ 2 எண்கள் நம்ம x, ஒய்னு வச்சுக்கலாம். அப்போ 2 எண்களின் கூட்டுத்தொகைனா வந்து என்னது? x + y. கரெக்டாக? அவற்றின் வேறுபாட்டின் 6 மடங்கிற்கு சமமாக இருக்கும். அப்போ அதோட வேறுபாடு வந்து x - y. இதுக்கு 6 மடங்குக்கு சமமாக இருக்குமா? அதான் 6 × 6. சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்போது x + y = இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x - 6y இருக்கும். அப்போது எக்ஸ்லேருந்து 6xை நம்ம கழித்தோம் அப்படின்னா x - 6x. அதே மாதிரி -6y இங்கே இருக்கிற +y இங்கே வந்துச்சுன்னா -yயாக மாறிடும். சரியா? அப்போ x - 6x வந்து -5xன்னு கிடைக்கும். இது -7yன்னு கிடைக்கும். அப்போ மைனஸு கட் ஆயிரும். அப்போ 5x = 7y. அப்போ x/y = நமக்கு என்ன இருக்கும்? 7/5 இருக்கும். அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 7:5 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of incomes of Manoj and Paras is 12:7. If Paras gets rupees 4,000 less than Manoj, then what is the total income of Manoj and Paras? சரியா?
அதாவது மனோஜ் மற்றும் பராஸின் வருமான விகிதம் 12:7 இருக்குதான். மனோஜை விட பராஸ் ரூபாய் 4000 குறைவாக பெற்றால், எவ்வளோ ரூபா குறைவாக வாங்குறாரு? 4000 ரூபா குறைவாக வாங்குறாரு அப்படின்னா மனோஜ் மற்றும் பராஸின் மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? குறைவாக வாங்குறாரு அப்படின்னா இது ரெண்டுக்கான வித்தியாசம். அப்போ 12க்கும் 7க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 5 மடங்கு. இந்த 5 மடங்கு தான் எவ்வளவு? 4000. ரெண்டு பேரும் சேர்த்துனா எத்தனை மடங்கு? 19 மடங்கு. இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 4×5 5, 8×5 40, 800. அப்போ 1 மடங்கு 800. அப்போ 19 மடங்கு கிடைக்கணும். அப்போ 20 மடங்கா 1600 போட்டுடலாம்ல. அதுலேருந்து ஒரு 800 கழிச்சா போதும்ல. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15200 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ முடியாதவங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? இல்லைனா 19 × 8 போட்டாலும் உங்களுக்கு இதான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 numbers x and y are such that the sum of 3% of x and 2% of y is 2/3 of the sum of 2% of x and 6% of y. The ratio of 3 times of x to 2 times of y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்க தான் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் முதலே சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்குது அப்படியே எழுதுங்க. சரியா? 2 numbers x and y are such that sum ofனா என்ன அர்த்தம்? கூடுதல். அப்படி தானே? இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. 2 எண்கள் எக்ஸின் மற்றும் ஒய்யின் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையானது. ரெண்டு பேரும் கூட்டுறாங்க. அப்போ சம் ஆஃப் 3% ஆஃப் எக்ஸும் 2% ஆஃப் ஒய் என்ன பண்ணுறாங்க? கூட்டுறாங்க. அப்போ 3%னா 3/100 போடுவீங்க. கரெக்டாக? இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2%னா 2/100 இன்ட்டு என்ன போடுவீங்க? ஒய் போடுவீங்க. இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் த சம். 2/3 என்ன போடுவீங்க? 2/3. 2/3. சரியா? 3/2 பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்குல? சம் ஆஃப் 2% ஆஃப் எக்ஸ் அண்ட் 6% ஆஃப் ஒய். 2/3 ஆஃப் த 2%னா 2/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6%னா 6/100 இன்ட்டு ஒய். அப்படின்னா இந்த 100 நம்ம காமனாக வெளிக்கும் போது 100 கேன்சல் ஆயிரும். இந்த 100 காமனாக வெளியில் எடுக்கும்போது இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 3x + 2y 2y இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 2x + 6yன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இதை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டு தானே? அப்போ இது இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 3 எவ்வளவு? 9x ப்ளஸ் 2 × 3 எவ்வளவு? 6y ஈக்குவல் டு 2 × 2 எவ்வளவு? 4x ப்ளஸ் 2 × 6 எவ்வளவு? 12y. அப்போது இந்த 9xலேருந்து இந்த 4x என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5x. அதே மாதிரி இந்த 12yலேருந்து இந்த 6y கழிப்போம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6y. நமக்கு ரேஷியோ வந்து என்ன? நமக்கு என்ன தேவை? x/yன்னு நமக்கு தேவை. சரியா? அப்போ x/y நமக்கு எவ்வளோ இருக்கும்? 6/ என்ன இருக்கும்? 5ன்னு இருக்கும். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the ratio of 3 times of x and 2 times of y. அப்போ பாருங்கள், x/y நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 6/5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எக்ஸில் எத்தனை மடங்கு வேணுமா? 3 மடங்கு வேணுமா? ஒயில் எத்தனை மடங்கு வேணுமா? 2 மடங்கு வேணுமா? அதான் இல்லை கொடுத்துருக்காங்க. the ratio of 3 times of x and 2 times of y. அப்போ 3 times of xனால் எக்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 times of yனா ஒய்யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 × 2 3 × 6. அப்போ 3 3s 9/5. அப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும்? 9:5 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கான ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ பேசிக் கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது 10/12/2025 ப்ராப்பரான ரெகுலர் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 15/12/2025 மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3 நாளும் பேசிக் மேக்ஸ் 10, 11, 12 3 நாளும் பேசிக் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 15ஆம் தேதியிலேருந்து ப்ராப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் என்ன பண்ணிடுவோம்? ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது வந்து எங்களோட குவாலிட்டி மேலே எங்களுக்கு இருக்க நம்பிக்கையில் நாங்கள் உங்களுக்கு தரது. ஸோ எந்த ஒரு அகாடமி இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் தான் உங்களோட மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி. இங்கே என்னோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும், கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் 9384417810 இல்லைனா இந்த நம்பர், இந்த 2 நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.
நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 100% ஒரு கேரண்டியான ஒரு கிளாஸ் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக கொடுக்க முடியும். லாஸ்ட் இயரே நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுருந்தோம். அதே நம்பிக்கையில் தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 பெர் மந்த் வரும். இப்போ டிசம்பர் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 15,000 ரூபாய், இது வந்து ஒரு 10,000 ரூபாய், ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் கூட உங்களுக்கு மந்த்லி சேலரியே ஒரு 45,000 ரூபாய் கிடைக்க போகுது. சரியா? நீங்கள் தேவையில்லாமல் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்து டைம் தான் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒரு நல்ல விதமாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்கள நான் டிமோட்டிவேட் பண்ணலை. ஸோ லாஸ்ட் அட்டெம்ப்டில் இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கான குவாலிட்டி வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துடலாம். The ratio of two numbers is 5:6. If their product is 1920, then what is the sum of both numbers அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களோட விகிதம் வந்து 5:6, அவற்றின் பெருக்குத்தொகை 1920. இப்போ ரெண்டு நம்பர் ரேஷியோன்னு வரும்போது 5:6, நம்பரை எடுக்கும்போது 5x, 6xன்னு எடுப்போம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30 x × x x² கிடைக்கும். இதே இதை நம்ம ஆட் பண்ணும்போதோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது கிடைக்காது, மல்டிப்ளை பண்ணும்போது x² கிடைக்கும். இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. சரியா? இதோட ப்ராடக்ட்டை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1920. அப்போ இந்த 0 கட் ஆகும். இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 6 3 18, 4 3 12. அப்போ x² வந்து 64 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 8. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் போத் நம்பர்ஸ், இரண்டு எண்களோட கூட்டுத்தொகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொகை எவ்வளோ, 11 தானே. அப்போ 11 மடங்கு தான் கூட்டுத்தொகை. அப்போ 11 × 8 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 88ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the ratio of two numbers is 3:1 and the sum of their squares is 810, what is the sum of the two numbers? சரியா? ஸோ இரண்டு எண்களின் விகிதம் 3:1 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 810 எனில் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வர்க்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னா இப்போ 3:1 தான் நமக்கு நம்பர். இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க, 3x எடுப்பீங்க, 1xன்னு எடுப்பீங்க. இதோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைனா இதை வர்க்கம் பண்ணோம் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9x². இதை ஸ்கொயர் பண்ண வந்து என்னது, x². இதோட கூட்டுத்தொகை புரியுதா, அது எவ்வளவு, 810. அப்போ 10x² தான் எவ்வளவு, 810. அப்போ 0 கட் ஆயிரும். அப்போ x² 81னா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 9. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை, சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அப்போ சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் எவ்வளவு, 3 + 1 4. அப்போது 4 மடங்கு. அப்போது 9 × 4 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 36ன்னு கிடச்சிரும். புரியுதா? ரொம்ப ஈஸி தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 615 coins consist of 1 rupee, 50 paise and 25 paise coins. Their values are in the ratio of 3:5:7. Find the number of 50 paise coins அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து காயின்ஸில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? நமக்கு வந்து காயின்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 1 ரூபாய்க்கு எத்தனை காயின் தேவைப்படுதுன்னு நம்ம மாற்றுறோம். சரியா? காயின்ஸில் கொடுத்தாங்கன்னா அப்போது 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா. சரியா? என்ன ரேஷியோவில் இருக்குது, 3:5:7ங்கிற ரேஷியோவில் இருக்குது. சரியா? இப்போது 1 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 காயின் தான் தேவைப்படும். 50 பைசா வந்து நம்ம 1 ரூபாயை மாற்றோன்னா 2 காயின் தேவைப்படும். இந்த 25 பைசாவை 1 ரூபாயை மாற்றினா நமக்கு 4 காயின் தேவைப்படும். இந்த இப்படி காயின் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 615 நாணயங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோக்கு என்ன பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ 1 × 3 எவ்வளோ கிடைக்கும், 3. 2 × 5 எவ்வளோ கிடைக்கும், 10. 4 × 7 எவ்வளோ கிடைக்கும், 28 நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 28 38 41. அப்போது 41 மடங்கு தான் எவ்வளோன்னா 615. கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 41 41, அடுத்து எவ்வளோ இருக்கும், 205 இருக்கும்.
5 41 205. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 15. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் 50 பைசி காயின்ஸ், 50 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை. 50 பைசா நாணயங்கள் எத்தனை காயின் இருக்குது? 10 காயின் இருக்குது. அப்போ ஒரு மடங்கு 15னா 10 × 15 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 150 கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A bag contains rupees 441 in the form of 50 paise and 25 paise and 25 paise coins in the ratio 4:3:2. Find the number of coins of 25 paise அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ருபீஸில் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பைசாவாக மாற்றணும். சரியா? இது பார்த்திங்கன்னா எல்லாமே பைசாவாக தான் இருக்குது. இப்போ 50 பைசா, 25 பைசா, 20 பைசா. ரேஷியோ எவ்வளவு? 4:3:2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 20 200 பைசா ப்ளஸ் 25 × 3 75 பைசா ப்ளஸ் 2 × 20 40 பைசா. இதெல்லாம் கூட்டியாச்சுன்னா 441 ரூபான்னு கிடைக்குது. அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பைசாவாக மாற்றணும். பைசாவை மாற்றினா என்ன பண்ணணும்? 2 0 போட்டுக்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 275 315 நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது 315 பைசா தான் நமக்கு எவ்வளவு இருக்குது? 44100. 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 5 30, மீதி 1 3 5 15. இதை கேன்சல் பண்ணி 8 5 40, மீதி 40 8 5 40, 2 5 10 0. திரும்ப 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 9 7 63, 1 7 7, 18 போட்டிங்கன்னா 2 7 14 42, 6 7 42 0. 9ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 9 9, மீதி 36, 4 9 36 0. அப்போ ஒரு பைசா அப்படிங்கிறது 114 ஆயிரும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க 25 பைசி காயின்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 25 பைசி காயின்ஸ் வந்து 2 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு 140 அப்படின்னா 2 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 280 இருக்கும். சரியா? நான் ஏதோ கேன்சல் பண்ணுறதுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். 200 275 25 300 315 ஓகே தான். அப்போ 315 பைசா வந்து 44100 அப்படின்னா 6 5 30 3 5 15, 8 5 40, மீதினா 8 5 40, 2 5 10 0. 3ஆல் கேன்சல்னா 2 3 6, 28 9 27, 4 12 0. திரும்ப 21ஆல் கேன்சல்னா 1 21 21, 84 4 21 84 140. கரெக்டு தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் 20 பைசா. ஸோ 20 பைசா 2 தான் இருக்குது. 140 140னா 280 தான் நமக்கு கிடைக்கணும். சரியா? 280 தான் நமக்கு கிடைக்கணும். நான் வேணால் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணுறேன்னா கமெண்டில் வந்து என்ன பண்ணுறேன்? பின் பண்ணுறேன். சரியா? ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 numbers are in the ratio 3:8. சரியா? If 8 is added to each number, then the ratio become 1:2. If 4 is subtracted from each number, then the ratio will become சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 2 எண்கள் 3:8 வீதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணிலும் 8 சேர்க்கப்பட்டால் வீதம் 1:2 மாறும். ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4 கழித்தால் வீதம் என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 numbers are in the ratio 3:8. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3x 8xன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து எதை ஆட் பண்ணுறாங்க? 8 வந்து ஆட் பண்ணுறாங்க. 2 இது கூட 8 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறாங்க. ரேஷியோ எப்படி மாறுதான்? 1/2 மாறுதான். இப்போ அந்த மடங்கோட வேல்யூ என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. சரி? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை 2 × 3 6x கிடைக்கும். 8 × 2 16 ஈக்குவல் டு 8x + 8. அப்போது 6xலேருந்து 8x கழிச்சோன்னா -2x. 8லேருந்து 16 கழிச்சோன்னா -8. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 1 2 2 4 2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. சரியா? அப்போ 3 மடங்குனா எவ்வளவு? 12. 8 மடங்குனா எவ்வளவு? 8 × 4 32 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்து 4 வந்து கழிக்கிறாங்க. அப்போ 4 கழிச்சோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இங்கே எவ்வளோ கிடைக்கும்? 28ன்னு கிடைக்கும்.
அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 8 8 சாரி 12 4 8 தான். ஸோ 4 2 8 4 2 4 2 8 கிடைக்கும். அப்போ 2 4 7 2 14 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 2:7 இருக்கும். ரொம்ப ஈஸி தான். முதல்ல 8 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதை வச்சு நம்ம நம்பர் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4 என்ன பண்ணியிருக்கோம்? கழிச்சிருக்கோம். அதான் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 4 கழித்தால் விகிதம் என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கழிச்சிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The total number of students of a school is 1600 and the ratio of boys and girls is 11:9. How many more boys will have to be admitted in the school to make this ratio 4:3? அதாவது ஒரு பள்ளியில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 1600 இருக்குதான். ஆண் மற்றும் பெண்ணோட வீதம் 11:9. இந்த வீதத்தை 4:3 அப்படிங்கிற வீதத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா எத்தனை பாய்ஸ் வந்து நம்ம பள்ளியில் சேர்க்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 17:9 அப்படின்னா மொத்தம் 20 மடங்கு. 20 மடங்கு 1600 பேர். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 8 2 16 0. ஒரு மடங்கு 80 பேர். அப்போ பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 880 இருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 9 8 72 720 இருப்பாங்க. இதில் நம்ம பாய்ஸ் தான் எவ்வளவோ சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது அந்த ரேஸ் எப்படி மாறணுமா? 4:3 மாறணுமா? சரியா? பாய்ஸ் மட்டும் தான் சேர்க்குறோம், கேர்ள்ஸ் வந்து சேர்க்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த கேர்ள்ஸோட மடங்கு எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ 3 மடங்கு எவ்வளவு? 720. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 2 3 6 4 3 12 0 240. சரியா? அப்போது 3 மடங்கு 240னா 4 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. 4 16 6 மீத 1 இதனால் 8 1 9 960. அப்போ 4 மடங்கு எவ்வளவு? 960. அப்போது இந்த 880 கூட எதை ஆட் பண்ணால் 960 வரும்? 80 ஆட் பண்ணால் தான் 960 வரும். அப்போ நம்ம இன்னும் எத்தனை பேரை சேர்க்கணும்? 80 பாய்ஸை சேர்க்கணும். புரியுதா? கேர்ள்ஸ் யாரையும் சேர்க்க வேணாம், பாய்ஸ் மட்டும் நம்ம எத்தனை பேர் சேர்க்கணும்? 80 பேரை சேர்க்கணும். சேர்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 960 கிடைக்கும். இந்த கொஸ்டின் நம்ம எதை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த கேர்ள்ஸ் வந்து மாறலை. அது வந்து 3 மடங்கு 720 அப்படியே இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் நம்ம ஒரு மடங்கு கண்டுபிடிச்சி அதை தூக்கி என்ன பண்ணியிருக்கோம்? பாய்ஸில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of the income to the expenditure of a family is 19:13. If the family's expenses are 29510, then find the savings of the family. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள ரேஷியோ, அதாவது வருமானத்துக்கும் செலவுக்குள்ள ரேஷியோ. அப்போ நமக்கு தெரியும் இன்கம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் வந்து என்னது? சேவிங்ஸ். அதாவது வருமானம் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? செலவு ப்ளஸ் வந்து என்னது? சேமிப்புன்னு அர்த்தம். கரெக்டு தானடா? ஸோ இப்போ இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19 மடங்கு. எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 மடங்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 29510ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் த சேவிங்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 13 மடங்கு வந்து 29510. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 2 13 26 35. 35லேயே 2 13 26. இது 91. 91னா 7 13 91. அப்போ 2270 இருக்கும் ஒரு மடங்கு. அப்போது 19 மடங்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 227 × 19. 9 7 63க்கு 3 மீது 6 29 18 6 24க்கு 4 மீது 2 29 18 2 20. 227 ஆட் பண்ணால் போதும். 3 11க்கு 1 மீது 1 3 4. அப்போது 43130 43130 இருக்கும். அதில் செலவு எவ்வளவு? 29510. அப்போது இந்த இன்கமில் இருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய வருமானத்துலேருந்து செலவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சேவிங்ஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போது இதில் இருந்து எதை கழிங்க? 29510 கழிச்சிருங்க. 0 3 கழிச்சா 2 15 5 கழிச்சா 6 12லேருந்து 9 கழிக்கணும். 3 2 கழிச்சா 1. அப்போ 13620 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த இன்கம் அப்படின்னாலே எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் அந்த கான்செப்ட் வச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க? அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ராமன் இஸ் 9:7. அதே மாதிரி இன்கம் கொஸ்டின் தான். இப்போது இதில் வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல, ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் அந்த இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 70% டிக்ரீஸ் ஆகுதான். அதோட நியூ ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது இன்கம் எக்ஸ்பென்ஸ், இப்போ இன்கம் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9:7. 9:7 நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மடங்கு வந்து 100ன்னு வச்சுக்கணும். சரியா? அப்போ அது எவ்வளோ இருக்கும்? 900 இருக்கும். இது வந்து 700 இருக்கும். சரியா? இப்போ அந்த இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ 10% 90, அப்போ 20% 180. 180 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1080 இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 70% குறையுதான். நம்ம செலவு வந்து என்ன ஆகுது? 70% குறையுது. அப்போ 10% 70னா 70% எவ்வளவு? 49. 490 குறைஞ்சிரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 210 தான் இருக்கும். இதுக்கான ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் புதுசு, நியூ. இதற்கான ரேஷியோ அப்போ 0 கட் ஆகும். 3ஆல் கட் பண்ணி 7 3 21, 3 9, 6 18. இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது. ஸோ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 36:7 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Income of Tina and Sina is in the ratio of 2:3 and their expenditure are in the ratio 3:5. If each saves ₹1000, then Tina's income சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம முன்னாடியே படித்தது தான். இன்கமில் இருந்து அந்த சேவிங்ஸை நம்ம கழிச்சா நமக்கு எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? இன்கமில் இருந்து நம்மளோட அந்த சேவிங்ஸை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ இன்கம் வந்து 2:3. அப்போ 2x 3x. ஸோ இதுலேருந்து சேவிங்ஸ் வந்து 1000 நம்ம கழிக்கிறோம். இதுலேருந்து சேவிங்ஸ் 1000 கழிக்கிறோம். இதுலேயும் சேவிங்ஸ் 1000 கழிக்கும். கழிச்சா நமக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கிடைக்குது? 3/5 கிடைக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணல நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் இதுக்கு வியூஸ் கம்மியாக வரும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் பேருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு தான். ஸோ லாஸ்ட் டைமே நிறைய பேருக்கு என்னோடய மேக்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க என்னுடைய மாணவர்கள் கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள்? ஆன்சரை கமெண்டில் திருக்கி விடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். If 3:5 is equal to x is to 75, then what is the value of x? இந்த மாதிரி 2 விகிதம் வந்து சமமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? ப்ரொப்போசம் சொல்லுவாங்க. கரெக்டாக? அதை எப்படி எழுதுவோம் நம்ம? 3/5 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? x/75 எழுதுவீங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணனா 4×5 5, 5×5 25. அப்போ இதை மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ 3 × 15 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 45ன்னு கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது 2024 கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் கவனிங்க. த காஸ்ட் ஆஃப் டைமண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த, சரியா? இது வந்து சேர்ந்துருக்கும். டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் வெயிட். சரியா? காஸ்ட் வந்து அதோட வெயிட்டுக்கான ஸ்கொயருக்கு சமமாக இருக்குது. காஸ்ட் வந்து அதற்கான வெயிட்டுக்கான ஸ்கொயருக்கு வந்து சமமாக இருக்குது. அது காஸ்ட்னால் வந்து என்னது? விலை. விலை வந்து அதோட எடையோட வர்க்கத்திற்கு சமமாக இருக்குது. இதில் வந்து சதுரம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து என்ன? வர்க்கம். சரியா? சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு. ஸோ வர்க்கம். அப்போனா இந்த காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 87,880ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட வெயிட்டோட ஸ்கொயருக்கு வந்து சமமாக இருக்கும். அதோட வெயிட் எவ்வளவு? 5:8. அப்போ 2 கூட்டினா 13 மடங்கு. அப்போ 13 ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அது எவ்வளவு? 169. இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ஆக உடைக்கும் போது, இப்போ ஒரே பெரிய பீஸாக இருக்கிறத 13 பங்கு இருக்கிறத 2ஆக உடைக்கிறாங்க. 5 பங்கு 8 பங்குன்னு உடைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகும் கேட்காங்க. இப்போ 13 பங்கு இருக்கும்போது 169 நமக்கு கிடச்சிது. 2ஆக உடைக்கும் போது இது நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் வந்து 25, 8 ஸ்கொயர் எவ்வளவு? 64. அப்போ 2 கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 89,000. அப்போது நார்மலாக இருக்க உடைச்சா 89 கிடைக்குது. உடைக்காமல் இருந்தால் எவ்வளோ இருக்குது? 169 இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ லாஸ் ஆகுது? கிட்டத்தட்ட 80 மடங்கு லாஸ் ஆகுது. இந்த லாஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? அதோட காஸ்ட் வந்து வெயிட்டுக்கான ஸ்கொயருக்கு வந்து சமமாக இருக்குது. அதை 2ஆக உடைக்கும் போது 5 மடங்கு 8 மடங்குன்னு உடைக்கிறாங்க. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 64 2 கூட்டினா 89 தான் கிடைக்குது.
ஒரிஜினலாக 5 8 கூடனா 13 மடங்கு இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 169 கிடைக்குது. அப்போ 89க்கும் 169க்குள்ள வித்தியாசம் 80. முழுசாக இருந்தால் 169 கிடைக்குது, உடச்சா 89 கிடைக்குது. அப்போ அந்த 80 வந்து நமக்கு என்னது? லாஸ். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 169 தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 87880 கொடுத்துருக்காங்க. 87880 கொடுத்துருக்காங்க. 80 மடங்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இதை டைரெக்டாகவே கட் பண்ணுங்கள். அப்போ 169 இன்ட்டு ஒரு 5 வரைக்கும் இருக்கும். 50 45க்கு 5 மீதம் 4, 5030 34க்கு 4 மீதம் 3, ஓரஞ்சு 5 3 8, 845 வரைக்கும் வரும். 5. அப்போ 878 இருந்து இதை கழிச்சோன்னா 8 5 கழிச்சா 3, 7 4 கழிச்சா 2, 7 4 கழிச்சா 3. அப்போ 338 இருக்கும். 338னா 2 தானே, அப்போ 520 கிடைக்கும். அப்போ 520 இன்ட்டு 8, அப்போ 52 இன்ட்டு 8, 2 16க்கு 6 மீதம் 1, 8 41 41, 2 0 போடுவோம். அப்போ 41600 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். இது கொஸ்டின் தான் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். There are 50 students in a class. If the ratio of the number of boys to the girls is 16:9, then what is the mean proportional between the number of boys and girls? ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்காங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும். அதற்கான மடங்கு அப்போ 16 9 2க்கான மடங்கு வந்து 25 மடங்கு 50. அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 2. அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க? 32 இருப்பாங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 18 இருப்பாங்க. மீன் ப்ரொப்போர்ஷனாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும் எப்படி எடுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. இது எப்படி எடுக்கலாம்? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அதை நம்ம இப்படி எல் டிவிஷனில் போடுவீங்கல்ல, 32 2ஆல் போட்டிங்கன்னா 16 2 32, திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 8 2 16, திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 2 4. அதான் நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த 18 எப்படி போடலாம்? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 6, 6 3 18ன்னு போடலாம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுனால 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்தால் போதும். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3. அதாவது 2 வேல்யூக்கு பதிலாக ஒரு வேல்யூ எடுக்கணும். மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட்டு தான். 2 வேல்யூக்கு பதிலாக ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ 2 4, 4 2 8, 8 இன்ட்டு 3 24. அப்போ மீன் ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்கும்? 24ன்னு இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸி தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செயின் ரூல் பேஸ் பண்ணி வர்றது. 30 காப்பீஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் டிஸ்க் வந்து 140. 30 காப்பியோட விலை 140. அப்படின்னா 24 காப்பியோட விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சாதா செயின் ரூல் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரியா? அப்போ 0 0 கேன்சல் ஆகும். 1 3 3, எண் 3 24. அப்போ 14 இன்ட்டு 8, 10 8 80, 4 8 32. சரியா? இப்போ 80 32 கூட்டினாலே போதும். 2 8 3 11. ஸோ 112 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a proportion, the product of the first and fourth term is 70 and that of second and third term is 3.5x. The value of x is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொப்போர்ஷனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் இதை ஈக்குவலாக இருக்கும். இதை என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணும்போது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து தான் நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு தான் செகண்டும் தேர்டும் கிடைக்கும். கரெக்டு தானே? இந்த கொஸ்டின் மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் இது ரெண்டுத்தையும் பண்ணாலே எவ்வளோ கிடைக்குது? 70 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணால் 70 கிடைக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சுன்னா 3.5xன்னு கிடைக்குது. அப்போ ஒரு 3 3, 2 3 7, அப்போ 0. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு இருக்கும்? 20ன்னு இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க முன்னாடி நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இந்த பிடிஎஃப் கொஸ்டின் ஆல்ரெடி அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து இதை பிரிண்ட் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட கிளாஸஸில் முக்கியமாக என்னோடய கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணலாம், நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம்.
போத் ரிட்டன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஃபைண்ட் த மீன் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் 21 and 189. மீன் ப்ரொப்போர்ஷனால என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கரெக்டாக? 21க்கும் 189க்கும் நான் என்ன பண்ண சொன்னேன், 21 ஸ்கொயர் ரூட்டில் போடுங்க. 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 7 3 21. இந்த 189 அதே மாதிரி நீங்கள் 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 6 3 18 3 9. திரும்ப 3ஆல் போட்டிங்கன்னா 2 3 6 1 3 3. திரும்ப 3ஆல் போட்டிங்கன்னா 7 3 21. இதை அப்படியே ஸ்கொயர் ரூட்டில் போடுங்க. இதை வந்து நம்ம 21 என்ன பண்ணுவோம், 3 × 7 போடுவீங்க. கரெக்டாக? ஸோ இதை எப்படி போடுவீங்க, 3 × 3 × 3 × 7. அப்போது இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7 போடுவீங்க. இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 போடுவோம். அதே மாதிரி இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 போடுவோம். 3 9 9 63. ஸோ 63 தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மீன் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் XY and YZ. அப்போ XY and YZனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் தான் எடுக்க போகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் X/Y × Y/Z. அப்போ ஒய்யும் ஒய்யும் கட் ஆகும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், X/Z கிடைக்கும். அப்போ X/Z தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த 4th ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த 4th ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே 1 2 3 4 இப்படி தான் போடணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 36 48 90 எக்ஸ். அப்போ ஓராறு 6 36 போட்டிங்கன்னா 1 6 6 5 30. 2 3 6 5 3 15. 1 2 2 4 4 2 8. அப்போ 24 × 5. அப்போ 2 10 4 5 20. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 120ன்னு கிடச்சிரும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அந்த கொஸ்டினுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.